வணக்கம். டாக்டர் உதயா, ப்ரொஃபஸர், மெடிக்கல் மைக்ரோபியாலஜிஸ்ட். என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம மைக்ரோபியல் வேர்ல்டு குட் அண்ட் பேட் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அழகு குறிப்போடு சேர்ந்த ஒரு பகுதி, நுண்ணுயிரியலுடைய பகுதியை பற்றி நம்ம பேச போகிறோம். அதனுடைய பாதகம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்னே என்று சொல்லக்கூடிய இங்கே முகங்கள்லாம் வரக்கூடிய பருக்கள் மற்றும் ஒயிட் ஹெட் அண்ட் பிளாக் ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த மூக்கு பகுதிகளில் இந்த சைடெல்லாம் இருக்கும் ஒயிட் ஹெட். சில பேருக்கு ஒயிட்டாக இருக்கும், சில பேருக்கு பிளாக்காக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக உங்கள் மிரரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது அல்லாமல் முகப்பருக்கள் என்று சொல்லக்கூடிய கொப்பளங்களாக சின்ன சைஸ், பெரிய சைஸ், ரெட்டாக இருக்கும், சிகப்பாக கலரில் இருக்கும், சீழ் பிடித்திருக்கும், சிகப்பு கலரில் சீழ் பிடித்திருக்கும், அல்லது வெள்ளை கலர்லேயே சீழ் பிடித்திருக்கும், இல்லை சீழ் பிடிக்காமலும் இருக்கும். இதில் நம்ம வேற கூட சேர்ந்து அதை அமுக்கி அதை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துவோம். இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்ம வாழ்நாளில் அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதில் என்ன விஷயம்னா, இன்றைக்கி நுண்ணுயிரியல் பற்றி நம்ம சொல்லுறதுக்கு முன்னாடி அதை என்னோட அனுபவம், மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷுட் சே, நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும் இல்லையா. என்னென்னா நம்ம அதை எப்படிலாம் தவிர்த்து கொள்ளலாம், இந்த முகப்பருக்கள், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் வர்றதை அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ஐ எம் ஃபீலிங் டயர்ட். அந்த டயர்டாக இருந்தாலும் அந்த நேரத்துலேயும் நம்ம இந்த போன்ற அழகு குறிப்புகள், அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அழகு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியம் கூட, ஸ்கின்னோட ஆரோக்கியமும் கூட, அதையும் நம்ம பராமரிச்சுக்கணும் இல்லைங்களா. அதனால் சில பானங்கள் நான் அருந்துவது வழக்கம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மை செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஸ் வெல் அஸ் மை சிஸ்டர்ஸ் அண்ட் மை மதர், மை பாட்டி, மை கிராண்ட்மா எல்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பானம். மைல்டாக சூடாக இருக்குங்க, ரொம்ப கொதிக்கிறதெல்லாம் கிடையாது. இதில் என்ன இருக்குன்னா, குப்பை மேனி இருக்குங்களா, குப்பை மேனி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவர வகை இருக்குது, மூலிகை. ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த குப்பை மேனியோட இலைகள் ஒரு 3 கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஏற்கனவே ஒரு 6 மாத காலங்களாக ஒரு பாட்டிலில் ஊறிக்கொண்டிருக்கோம். புளி, தேனில் ஊறுற புளி அண்ட் ஆம்லா, பெரிய நெல்லிக்காய், நசுக்கி போட்ட பெரிய நெல்லிக்காய், இதெல்லாம் தேனில் ஊறிக்கிட்டு இருக்கும். அதனுடைய சாரம் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு இதை நான் சாப்பிட்றேங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோவும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப புளிப்பு தன்மையாகவும் இருக்கும், இனிப்பு தன்மையும் கலந்திருக்கும். இதில் நோ பிட்டர் டேஸ்ட், நத்திங். யூ மே திங்க், நீங்கள் நினைக்கலாம் அந்த குப்பை வேணி எதனா கசப்பாக இருக்குமான்னு. கசப்பெல்லாம் இல்லைங்க, நல்ல இனிப்பாகவும் புளிப்பாகவும் கலந்த ஒரு சுவையான ஒரு பானம். இந்த பானம் குடிக்கும் பொழுது ஸ்கின்னுக்கு தேவையான அத்தனை ரிச் நியூட்ரியன்ஸ்லாம் போய் சேருங்க, நமக்கு இம்மீடியட்டாக போய் அப்சார்ப் ஆகும். எஸ்பெஷலி நம்ம இதை ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம், ப்ரிஃபரபிளி எம்டி ஸ்டமக்கில், நம்மளுடைய வயிறு காலியாக இருக்கும் பொழுது, உணவு அருந்துவதற்கு முன்னாடி காலியான டைம் இருக்கும் இல்லையா, அது மதிய வேலையாக இருந்தாலும் சரி, காலை வேலையாக இருந்தாலும் சரி, இரவு வேலையாக இருந்தாலும் சரி, உணவுக்கு முன் காலியாக இருக்கும் பொழுது இது போன்ற பானங்களை நாம் அருந்தும் பொழுது அவைகள் ஈஸியாக உறிஞ்சு கொள்ளப்படும். அதாங்க. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். நம்மளுடைய இந்த அக்னே என்று சொல்லக்கூடிய முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை 2 வகைப்படுங்க. என்ன 2 வகைப்படும்? இன்ஃப்ளமேட்ரி டைப் அண்ட் நான் இன்ஃப்ளமேட்ரி டைப்னு இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேட்ரி டைப்னால் அதில் கொஞ்சம் வலி இருக்கும், நமைச்சல் இருக்கும், அந்த சிகப்பு தன்மையாக இருக்கும், தோல் உரிகிற மாதிரி இருக்கும், சீழ் பிடித்திருக்கும், அதெல்லாம் இருக்கும், முட்டையாக இருக்கும் பாருங்கள், முத்து முத்தா. அதுதாங்க இந்த இன்ஃப்ளமேட்ரி டைப்.
நான் இன்ஃப்ளமேட்டரி வகை சார்ந்தது என்னென்னா, இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இந்த இடங்களில் சின்ன சின்ன முட்கள் போல் அப்படியே வெளி வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் பியூட்டி பார்லர் போயிருந்தீங்கன்னா, நான்லாம் பியூட்டி பார்லர் போகிறது இல்லைங்க, இருந்தாலும் பியூட்டி பார்லர் போகிறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஸ்கேல்பல் கொடுத்து இப்படி எடுத்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து உங்களுக்கு காமிப்பாங்க இல்லைங்களா, பிளாக் ஹெட்டு ஒயிட் ஹெட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து நான் இன்ஃப்ளமேட்டரி டைப். எதுவாக இருந்தாலும் இதற்கு காரணங்கள் என்ன, இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பல காரணங்கள் இருக்குங்க. உதாரணமாக நீங்கள் சொல்லலாம், அந்த நம்மளுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் முடிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த இடத்துல அது நம்ம ஸ்கின் கலர்லேயே இருக்கும். புருவங்கள், கண்ணிமைகள், இந்த நம்ம தலையில் இருக்க முடிகள் பிளாக்காக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆனால் இந்த தோலில் இருக்க முடிகள் தோல் கலர்லேயே இருக்கும். அந்த முடிகள், அந்த உள் செல்லக்கூடிய அந்த துளைகள், இதெல்லாம் அடைப்பு ஏற்படுதல், மற்றுமாக ஓவர் ஸ்வெட்டு செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு துளை அந்த முடிகளுக்கு உள்ளரையும் அடிபாகத்தில் செபேஷியஸ் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சீமம் என்று சுரக்கக்கூடிய ஒரு திரவம். அந்த திரவம் ஆயிலியாக இருக்கும். அந்த திரவத்தை சுரக்கக்கூடிய இதுகள்லாம் இந்த மாதிரி தோல் துளைகள் அடைப்படும் பொழுது அவைகள் டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி நம்ம எப்படி மூச்சு விட திணறோமோ அந்த மாதிரி அவைகளுக்கும் அந்த இயல்பான செயல்பாடுகள் பாதிக்கப்படும். அது ஒன்று. ஹார்மோனல், நம்மளுடைய உடல்களில் ஏற்படக்கூடிய பலவித வளர்சிதை மாற்றங்கள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள், இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் தி அக்குப்ரெஷர் ஐ டிட். பிகாஸ் இது ஒரு அக்குப்ரெஷர் இப்போ பண்ணது. நான் ஏன் பண்ணேன்னா, எனக்கு தும்பல் வரப்போகுது. தும்பல் வருவதை தடுப்பதற்காக, ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன், அதை வந்து நான் தடுக்கணும் தும்பல் வர்றதை. அதனால் இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம்னா தும்மல் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. இது நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தை. ஓகே, ரைட். கம்மிங் டு திஸ் பாயிண்ட், இந்த இதுக்கு வரும்பொழுது அந்த ஹார்மோன்கள் குறைபாடுகள் இருப்பதாலும் நம்மளுடைய செயல்பாடுகள்னால் இந்த மாதிரி பவுடர் போட்டு நிறைய போட்டுக்கிறது, க்ரீம்களை போட்டுக்கிறது, மேலும் முகங்களை கழுவாமல் இருப்பது, இந்த க்ரீம்ஸ் இந்த மேக்கப்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தோடனே கழுவிடணும். வீட்டில் இருக்கும்பொழுது அவைகளை அதுவும் படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கழுவி எம்டி ஸ்கின்ல ஐஃபடால் வேணும்னா நம்ம மாய்ஸ்சரைசர், தேங்காய் எண்ணெய் லைட்டாக, இல்லை ஆலிவ் ஆயில் லைட்டாக, இல்லை வாட் எவர் நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அந்த மாய்ஸ்சரைசரை நம்ம போட்டுட்டு பிளெயினாக படுத்து உறங்கும் பொழுது தான் அந்த ஸ்கின் வந்து அந்த இயல்பான அதனுடைய செயல்பாடுகளை செய்யும், நார்மலாக இருக்கும். இவைகளில் ஏதாவது 1-2 குறைபாடு ஆனாலும் அந்த ஸ்கின்னுக்கு வந்து அந்த தோலுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த இரப்ஷன், முத்தாக வரக்கூடிய முகப்பருக்கள், இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் இதெல்லாம் வந்து நமக்கு நம்முடைய அழகை வந்து குறைத்து காண்பிக்கும். அழகு மட்டுமல்ல, ஆரோக்கியத்தையும் கூட. இதனால் வந்து என்னென்னா, இது ஒரு சின்ன விஷயம்னு நம்ம நினைக்க முடியாதுங்க. நிறைய பேர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், வயதில் சிறியவர்கள், இளமையான அடலசன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், ஈவன் என்ன மாதிரி ஏஜ்டு பீப்புள், ஐ எம் ரன்னிங், எனக்கு வந்து 63 வயசு ஆகுது இல்லையா, அதனால் அந்த சின்ன வயதில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும், +2 +1 அந்த பியூபர்டல் ஏஜ், இந்த வயசுக்கு வர பக்கத்தில் இருக்க பிள்ளைகளாக இருந்தாலும், காலேஜ் போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், இல்லை கல்யாண பருவத்தில் இருக்கிற மக்களாக இருந்தாலும், என்னை போன்ற வயதானவர்கள் 63 வயதானவர்களாக இருந்தாலும் நம்ம அழகுணர்ச்சியோடு இருக்கிறத விரும்புகிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக கருதப்படும்.
இதுக்கு அவங்க அவங்க அதை சுயமாக நினச்சி பார்க்கணும். நம்ம என்ன தவறுறோம், சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கோமா, நல்ல உணவுகள், முக்கியமாக நல்ல உணவுகளை நம்ம சாப்பிடணும். விட்டமின் சி நிறைந்த பானங்கள் அல்ல பழங்கள் இவைகளெல்லாம் நிறைய சாப்பிடணும். தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க. முக்கியமாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ரொம்ப வறட்சியாக தண்ணியே குடிக்காமல் நிறையா லேடிஸு, ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் ஆல்சோ, பாய்ஸ் ஆல்சோ, அந்த காலேஜ் போகிற ஆண் பெண்கள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் இந்த தண்ணி குடிக்கும் பழக்கத்தை ரொம்ப மறந்துடுறாங்களா, இல்லை அவர்களுடைய வேலை நிமித்தமாக மறந்துடுறாங்களா தெரியும். தண்ணி குடிக்கிறதில்ல. அந்த தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க தான் ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேஷன் கிடைக்குங்க. ஹைட்ரேஷன் கிடைச்சாதான் அந்த வறட்சி இல்லாமல் இருக்கக்கூடும். அதனால் சாதாரண தண்ணி குடிங்க. அந்த சாதாரண தண்ணி ஒரு விட்டமின் கலந்த அந்த லெமன் ஜூஸ் இல்லை வேறு ஏதாவது மோர் இந்த மாதிரியான பானங்கள் குடிக்கும் பொழுது இன்னும் ஸ்கின்னு நம்மளுக்கு நல்லா கொடுக்குங்க. இப்போ நம்ம வந்து பாக்டீரியாக்கள் என்று பார்க்கும் பொழுது பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் கூட இதில் வந்து பங்கு பெறுறாங்க. எப்படி பங்கு பெறுறாங்கன்னா, நம்மளோட கவனக்குறைவு தான் அந்த மாதிரி ஸ்கின்ஸ் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்பொழுது முகங்களை அடிக்கடி கழுவணும். இல்லை, அட்லீஸ்ட் 2 times ஆவது ஒரு நாளைக்கு நம்ம கழுவணுங்க. அட்லீஸ்ட் முடிந்தவரை எப்போ வேணாலும் நம்ம கழுவிக்கலாம். சோப்பு அதிகமாக பயன்படுத்துவது தவறு. ஒரு டைம் அல்லது 2 டைம் பயன்படுத்தலாம். அடிக்கடி சோப்பு பயன்படுத்தக்கூடாது. இப்போ என்ன சோப்பு பயன்படுத்தலைன்னு ஆகும், அந்த சீபம் என்று சொல்லக்கூடிய அந்த இதை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுடும் தோலில். அப்போ தோல் வறட்சி ஏற்படுவதற்கு அது காரணமாக அமையக்கூடும். அதனால் வந்து சோப்பு அடிக்கடி பயன்படுத்தாதீங்க. எப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை ஓகே. மார்னிங் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட், மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோடனேயும் படுக்க போவதற்கு முன்பாகவும் பயன்படுத்துதல் சிறப்பு. மேலுமாக இந்த நுண்ணுயிரிகள் பார்த்திங்கன்னா, பல வகையான நுண்ணுயிரிகள் என்று சொல்வதை விட சில வகையான நுண்ணுயிர்கள் இதில் வந்து பங்கு பெறுறாங்க. அக்னேவை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா ஒன்றாக இருக்கும். இந்த பிம்பிள்ஸ் வகை நான் சொன்னேன் இல்லையா, இந்த எரப்ஷன் அந்த இதெல்லாம் அது உண்டு பண்ணக்கூடியது. 1-2 பாக்டீரியாக்கள் சேர்ந்து உண்டு பண்ணுவாங்க, இல்லை தனித்தனியாக உண்டு பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அந்த பஸ் சீழ் பிடித்தல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது புத்தகங்களில் வந்து சொல்லக்கூடிய பாக்டீரியா வகைகளை தவிர என்னுடைய செல்ஃப் ஆராய்ச்சியின் பேரில் பார்க்கும் பொழுது ஸ்டெஃபிலோகாக்கஸ் கூட இருக்கிறாங்க. ஸ்டெஃபிலோகாக்கஸ் யூஸ்வலாக புத்தகங்களில் அவ்வளோவா போடுவதில்லை. ஆனால் அந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ், அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டெஃபிலோகாக்கஸ் அண்ட் கார்னிபாக்டீரியம் ஸ்பீஷீஸ் ஆல்சோ, அதுவும் கார்னிபாக்டீரியம் ஸ்பீஷீஸும் இருக்குது. இவைகள் வந்து அவைகள் தான் முதலில் அந்த பிம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்களா, இல்லை ஏற்கனவே ஆரம்பித்து வைத்த பாக்டீரியாக்கள் வேறு, இவர்கள் அடிஷ்னலாக வந்து செயல்படுற பாக்டீரியாக்களா என்பதும் ஆராய்ச்சிக்குரிய உட்பட்ட விஷயமாக இருக்கிறது. சில குறிப்புகள், மருத்துவ குறிப்புகளில் மெயினாக இதை 2 வகையாக பிரித்து சொல்கிறாங்க. முதலில் இந்த தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய குரூப் ஒரு வகையான பாக்டீரியா, அண்ட் 2வது பட்சமாக வந்து சேர்ந்து கொண்டு பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடிய பாக்டீரியா. எந்த பாக்டீரியா இருந்தால் என்ன, குட் அண்ட் பேட், நன்மை பயக்கும் பாக்டீரியா, தீமை பயப்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது அவைகள் வராமல் தடுப்பதற்கு நாம் தாங்க செல்ஃப் கேர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கு இது போதுமா? போதும். வணக்கம்.